எடுத்துக்காட்டு 3.50 நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தின் வெற்றியாளர். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அவரை தொடர்ந்து ஆராதனா, ஜெயந்த், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முறையே 6 கிலோமீட்டர் பை மணி, 3 கிலோமீட்டர் பை மணி மற்றும் 2 கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி, 6 மணி நேரத்தில் அடைந்தனர். வேகம் நேரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. வேகம் நேரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. இப்போ இதுக்கான விடையை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற தகவல் டேட்டாவை பயன்படுத்தி ஒரு அட்டவணையை வரைஞ்சிக்கலாம். அட்டவணையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேகம் என்பது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் என்பதை எக்ஸ் அச்சிலையும், நேரம் அந்த தொலைவை கிடைக்கின்ற நேரத்தை மணி அதில் எடுத்துக்குவோம், அதை ஒய் அச்சிலையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட பிறகு இந்த ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். நிஷாந்த், ஆராதனா, ஜெயந்த், சத்யா, ஸ்வேதா, கௌசிக் 6 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த 6 பேருடைய நேமும் ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கலாம். எழுதிக்கிட்ட பிறகு அவர்கள் அந்த தொலைவை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தையும் அவர்களுடைய வேகம் எவ்வளோ வேகத்தில் ஓடினாங்க, அவ்வளோ வேகத்தில் ஓடினதுனால அவங்க எவ்வளோ நேரத்தில் தொலைவை கடந்தாங்க அப்படின்றத நாம் இதில் அட்டவணையில் போட்டுக்கலாம். வேகம் ஃபஸ்ட்டு நிஷாந்த் 12 கிலோமீட்டர் பை மணி அப்படின்ற வேகத்தில் பயணித்து ஓடி 1 மணி நேரத்தில் அந்த தொலைவை கடக்கிறார். ஆராதனா 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் ஓடி 2 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. ஜெயந்த் 4 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஓடி அந்த தொலைவை 3 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. இப்போ சத்யா அந்த தொலைவை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர்னு ஓடி 4 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. அடுத்தது ஸ்வேதா அந்த தொலை 2 கிலோமீட்டர் பை மணி அந்த வேகத்தில் ஓடி 6 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. இப்போ நமக்கு கொஷின் என்னென்னா கௌசிக் 2.4 கிலோமீட்டர் பை மணி அப்படின்ற வேகத்தில் ஓடி எவ்வளோ நேரத்தில் அந்த தொலைவை கடப்பார் அப்படின்றது தான் இங்கே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அதை நம்ம கடைசியில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கொடுக்கப்பட்ட வரைப்புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். 12, 1, 6, 2, 4, 3, 3, 4, 2, 6 இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா எதிர் மாறுபாடாக இருக்கும். எக்ஸனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. 12, 6, 4, 3, 2ன்னு குறைந்து கொண்டே போயிட்டு எக்ஸ் வேல்யூ குறையுது. இப்போ ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. 1, 2, 3, 4, 6ன்னு பார்த்திங்கன்னா இது அதிகரிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எதிர் மாறுபாடு. இது பார்த்திங்கன்னா எதிர் மாறுபாடு. வரைபுள்ளி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு எதிர் மாறுபாடை பொறுத்த வரைக்கும் எக்ஸும் ஒய்யும் பெருக்குனா வேல்யூ சேம் வேல்யூவாக இருக்கும். 12 × 1 12, 6 2 12, 4 3 12, 3 12, 2 6 12. அதே போல் தான் இப்போ எக்ஸோட 2.4ஐயும் இங்கே இருக்கக்கூடிய எந்த நம்பரை பெருக்குனா 12 வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அதை நாம் ஒரு 2 ஸ்டெப்பில் இதுக்கான ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன்னா, இந்த வரைபடத்துக்கான ஈக்குவேஷன் என்னென்னா xy = 12, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கினால் 12, அதுதான் இதுக்கான சமன்பாடு. இப்போ இதில் எந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 2.4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் 2.4ன்னு எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லும்போது சமன்பாட்டில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஒய்யை கண்டுபிடிக்கும்போது y = 12/2.4. இங்கே மல்டிப்ளிகேஷனாக இங்கே இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடாக மாறும். இப்போ 12 2.4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 5. ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னா கௌசிக் 1 மணி நேரத்துக்கு 2.4 கிலோமீட்டர் ஓடினார்னா அந்த தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடப்பார்னா 5 மணி நேரத்தில் கடப்பார் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போது
நம்ம இந்த ஆன்சரை இங்கே கூட எடுத்து எழுதிக்கலாம். மணிக்கு 2 கிலோமீட்டர் மணிக்கு 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதற்கு கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் 5 மணி நேரம் என்பது இதனுடைய ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், மணிக்கு 2.4 கிலோமீட்டர் மணிக்கு 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதற்கு கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம். ஸோ எக்ஸ் வேல்யூ 2.4னா ஒய் வேல்யூ 5. இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை நம்ம கிராஃபில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அளவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டரை எடுத்துக்கிறோம். ஒய்ஹெச்சிலும் அதே 1 சென்டிமீட்டர் = 1 கிலோமீட்டராக எடுத்துக்கிட்டு இந்த அளவு திட்டத்தை எடுத்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவில் இந்த அளவு திட்டத்தை குறிச்சிக்கிட்டு இந்த வரைபடத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ஹெச்சில் நம்ம எடுத்துக்கூடிய அளவு திட்டம் வந்து எக்ஸ்ஹெச்சில் 1ன்னு எடுத்துருக்கோம். அந்த நம்பரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ்ஹெச்சில் 1 2 3 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்ஹெச்சில் நம்ம அட்டவணையில் இருக்கிறது என்ன வேல்யூனா வேகத்தை எடுத்திருக்கோம். அந்த வேகம் அட்டவணையில் இருக்கிறது எடுத்து அப்படியே நம்ம எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே கண்டிப்பாக நம்ம எழுதிடணும். அதே போல் ஒய்ஹெச்சில் நம்ம என்ன எழுதணும்னா ஒய்ஹெச்சில் நாம் நேரத்தை மணியில் எடுத்துக்கலாம். நேரத்தை வந்து நம்ம ஒய்ஹெச்சில் குறிச்சிக்கலாம். 1 2 3 4ன்னு குறிச்சிக்கலாம். இப்போது எண்களை எழுதிட்ட பிறகு எக்ஸ்ஹெச்சில் எண்கள் 1 2 3 4 எழுதிக்கிட்ட பிறகு அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகளை குறிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் முதல் புள்ளி என்னென்னா 1, 12 முதல் புள்ளி, அதை குறிச்சிக்கிறோம். எக்ஸ்ஹெச்சில் 12, ஒய்ஹெச்சில் 1 அதை நம்ம குறிச்சிக்கிறோம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் 6 ஒய்ஹெச்சில் 2 ரெண்டாவது பாயிண்ட்டை குறிச்சிக்கிறோம். அடுத்து மூணாவது பாயிண்ட்டு எக்ஸ்ஹெச்சில் 4 ஒய்ஹெச்சில் 3 மூன்றாவது பாயிண்ட்டு. அடுத்து நான்காவது பாயிண்ட்டு எக்ஸ்ஹெச்சில் 3 ஒய்ஹெச்சில் 4 இதை வந்து அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறோம். அடுத்ததாக கடைசி பாயிண்ட் வந்து எக்ஸ்ஹெச்சில் 2 ஒய்ஹெச்சில் 6 இதை நாம் குறிச்சிக்கிறோம். புள்ளிகளை குறிச்சிட்டு இந்த புள்ளிகளை எல்லாத்தையுமே இணைக்கிறோம். புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பரவளையம் கிடைக்கும். ஸோ எப்போவுமே எதிர்மாறுபாடுனா பரவளையம் கீழ் நோக்கி போயிட்டுருக்கும், மேலேருந்து கீழ் நோக்கி போயிட்டுருக்கும். இது எதிர்மாறுபாடு. நேர்மாறுபாடுனா பரவளையம் நேராக மேல் நோக்கி போயிட்டுருக்கும். இது வந்து நேர்மாறுபாடு. ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பரவளையம் இந்த நேர்கோடாக நமக்கு கிடைக்கும். பரவளையம் நமக்கு நேர்கோடாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறுபாடு. இந்த வினாவை பார்க்கும்போதே இதுக்கான விடை வந்து நம்ம இங்கே கிராஃபில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த விடை கரெக்டாக இல்லையான்றது. இது நேர்மாறுபாடுனா புள்ளிகளை குறித்து இணைக்கப்பட்ட அந்த நேர்கோடு ஒரே மாதிரி மேல் நோக்கி போயிட்டுருக்கும். இது நேர்மாறுபாடு. எதிர்மாறுபாடுனா புள்ளி வந்து மேலிருந்து கீழ் நோக்கி போயிட்டுருக்கும். இது எதிர்மாறுபாடு. இப்போ நம்ம புள்ளிகளை குறிச்சிட்ட பிறகு நமக்கு தேவையான கேள்விக்கான விடையை கிராஃபில் கொண்டு வரணும். அதாவது 2.4 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு 2.4 கிலோமீட்டர் ஓடினால் அந்த தூரத்தை கடக்கும் நேரம் வந்து 5 மணி நேரத்தில் அந்த தூரத்தை கடப்பார்கள். இப்போது இதுதான் விடை. 2.4 கிலோமீட்டர் மணிக்கு 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் அந்த தூரத்தை கடக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரமாக இருக்கும். இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை எடுத்து நம்ம கிராஃப் ஷீட்டில் அட்டவணைக்கு கீழே எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா மணிக்கு 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதற்கு கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் 5 மணி நேரம் என்பது இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.